வணக்கம் பிரியமானவர்களே. சற்று மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு மாபெரும் விடுதலைக்கான கூட்டத்திலே நாங்கள் இடத்தில் இருந்தோம். பல மக்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றார்கள். விடுதலையானதை இடத்தில் பெற்றுக் கொண்டார்கள். பொறாமையினுடைய ஆவிக்கு எதிராக இடத்தில் இருந்து என எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து, குறிப்பாய் உங்களுடைய திறமைகளை குறித்து பொறாமைப்படக்கூடியவராக இடத்துல இருக்காங்க. நீங்க யார் இந்த இடத்துல உங்களுடைய வேலையில பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, உங்களுடைய வேலையை நீங்கள் இழக்கும்படியாக எத்தனை மக்கள் உங்களை சுற்றி இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா இல்ல? உங்களுடைய வேலையானது இழந்து இன்னொருத்தர் அந்த வேலைக்கு இடத்தில் வரும்படியாக, உங்களுடைய பதவியானதை நீங்கள் இழந்து இன்னொருவர் அந்த பதவிக்கு இடத்தில் வரும்படியாக, இதுதான் சரியாக இந்த நாள் ஆலயத்திலே நாம் இடத்தை செய்தோம். இதுதான் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நான் செய்ய விரும்புகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை உங்கள் மீதாக தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த முடியாது. இந்த பொறாமையினுடைய ஆவியை எதிர்த்து நாம் இடத்தில் அறிக்கையிட போகிறோம். இந்த அசுத்தத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து இடமில்லை. ஒருவேளை நீங்க இந்த நாள் ஆலயத்துக்கு வர முடியாத இடத்துல இருந்திருக்கலாம், அல்லது சென்னையோ ஹைதராபாத்தோ மும்பையிலோ நம்முடைய ஆலயம் இருக்கிற இடங்களில் நீங்கள் இடத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். மற்ற மாநிலங்களிலே அல்லது தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளிலே இருக்கக்கூடியவராக இருந்திருக்கலாம். எனவேதான் இந்த நிகழ்ச்சி மூலமாய் தேவன் கொடுத்த அதிகாரத்தை உங்களுக்கும் இதத்தில் வெளிப்படுத்த முடியாது. என்னுடைய கரங்களை இதத்தில் உயர்த்தி இந்த விடுதலை இதத்தில் அறிக்கிட போகிறேன். யார் நீங்க இதத்தில் உங்களுடைய வேலையில, உங்களுடைய வியாபாரங்கள்ல பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ, பொறாமையினுடைய ஆவினால் நீங்கள் காரியங்களை இழந்துட்டு இருக்கீங்களோ, விசுவாசத்தோடு நீங்க இதத்தை நம்புறீங்களா? நீங்க இடத்துல ஸ்கிரீனுக்கு நெருங்கி இடத்துல வாங்கும். நீங்க எதுல பாக்குறீங்கன்னு தெரியல, உங்களுடைய செல்போனோ, உங்களுடைய டிவியோ, அல்லது நீங்க இடத்துல வேறு காரியத்துல எப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க இடத்தை நம்புறீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிவைஸ்க்கு நெருக்கத்துல இடத்துல வாங்க. கண்களை மூடிருங்க. இயேசுவே இயேசுவே என் தேவாவியானவரே, இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே இந்த மக்கள் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அசுத்தமாய் பொறாமையினுடைய ஆவினால் தன் வாழ்க்கையின் பதில்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய வாழ்க்கையில பெற விரும்புகிற படிகள், பதில்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இவர்களுடைய வாழ்க்கை இன்னும் அதே அழிக்கப்பட்ட நிலையிலே, தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை இந்த இருக்கிறதோ, எல்லா அசுத்தத்தினுடைய வேலைகள், எல்லா சிறுடைய கிரியைகள், சாபங்கள், பொறாமையினுடைய ஆவி இந்த நபருடைய வீட்டில், யோசனை, வாழ்க்கை பழியில் எங்கு இந்த தடையா இருந்தாலும் இவர் வந்து சேர வேண்டிய பதில்கள் இந்த வர முடியாதபடி, இவருடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எந்த வழியிலே நீ தடுத்துக் கொண்டிருந்தாலும், எந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பதில்கள் பெற முடியாதபடி இவரை நிறுத்தி இருந்தாலும், எல்லாம் வேலைகளை கட்டளிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தலைராசன் ஒருபொழுது இந்த திரும்பி வராதே. என் தேவனை, இதோ இந்த நேரம் இந்த விசுவாசத்தில் இவர் மீது இந்த விடுதலை அறிக்கையிடுகிறேன். உம்முடைய பலனினாலே இவர் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயராக இந்த விடுதலை உங்களுக்கு சொந்தமானது. மக்களே, நீங்க இந்த தொலைபேசி எண்களை உங்களை தொடர்பு கொள்ளணும் விரும்புறேன். என்ன நடந்தது இந்த விசுவாசத்தினுடைய ஜபத்தினாலே? எந்த பொறாமையை நீங்கள் ஜெயித்தீர்கள்? எங்களோட இந்த பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், இந்த பொறாமையினுடைய ஆவி நீக்கப்பட்டு தேவனுடைய பதில் உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக இந்த ஒரு சாட்சியானது இதை பாருங்கள், இணைந்திருங்கள். மீண்டும் உங்களோட இதை தொடர்ந்து பேச நான் இதை வருவேன். சாட்சியை பாருங்கள். இப்போதே கற்பனை செய்து பாருங்கள், நீங்க திருமணமாகின 3 மாசத்துல கண்டுபிடிக்கிறீங்க நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லி. இதுதான் என்னுடைய வழக்கா இருந்தது. சின்ன வயசுல இருந்தே ஆண்டவராகி இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ற சலுகை எனக்கு இருந்தது. என்னுடைய அப்பா அம்மாவின் மூலியமாக இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துல நான் இயேசுவை சந்தித்தேன். நான் சிறிய வயசுலேயே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 14 வயசுலேயே அவர் மிகப்பெரிய வித்தியாசத்தை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருந்தார். ஏன்னா அவர் மூலியமாக நான் சரியான தீர்மானங்களை என் வாழ்க்கையில எடுத்தேன். நான் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். எல்லாமே எனக்கு சரியான விதத்துல போயிட்டு இருந்தது. நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய சொந்த ஃபிளாட்டை நான் வாங்கினேன். அதற்கு பிற்பாடு விசுவாசத்தினாலே என்னுடைய கணவரை நான் கண்டுபிடிச்சேன். அவரோட நான் சந்தித்தலை ஏற்படுத்தினேன். 2 வருஷமாக நாங்கள் சந்தித்தல்ல இருந்தோம். அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது. நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப அருமையா போயிட்டு இருந்தது. எங்களுடைய ஹனிமூன் ரொம்பவே அருமையா இருந்தது.
உண்மையாகவே எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. 3 மாசத்துக்கு பிற்பாடு நான் குளிச்சுட்டு இருக்கும்பொழுது என்னுடைய கருத்துக்கு கீழே என்னுடைய நெஞ்சின் பக்கத்துல ஒரு கொப்பளமானது நான் உணர்ந்தேன். நான் இதை என் கணவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. டாக்டர் கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டோம். அப்போ டாக்டரை போய் சந்தித்தோம். அவர் சில டெஸ்ட் எடுக்கும்படி எழுதி கொடுத்தார். நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தோம். அப்போ டயக்னாஸ்டிக் ரிசல்ட் வந்தது, எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துல தான் என்னுடைய போர் துவங்க ஆரம்பிச்சது. இது ஏற்றுக்கொள்ளவே ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா எனக்கு இப்பதான் திருமணம் ஆகுச்சு. எங்களுக்கு திருமணமான 3 மாசத்துல என்னுடைய கணவர் இதை சந்திக்கிறத நான் விரும்பல. எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்க அநேக திட்டங்களை போட்டு வைத்திருந்தோம். ஆனா அவருக்கு தெரிய வந்தது, அவர் இந்த திட்டத்தெல்லாம் போட்டா ஒரு வியாதி உள்ள மனைவியை வச்சுட்டு. என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவருடைய பதில், நம்ம சேர்ந்து போராடலாம். டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சிகிச்சை ஆரம்பிக்கணும்னு. ஏன்னா ஏற்கனவே என்னுடைய நெஞ்சின் பகுதியில என்னுடைய ரத்தத்திலையும் அது கலக்க ஆரம்பிச்சிருச்சு. எனவே என்னுடைய சிகிச்சை ரொம்ப சீக்கிரமாவே தூங்க வேண்டியதா இருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் கடந்து போகும்பொழுது ரொம்பவே மோசமா இருந்தது. கடினமான நாட்களை நான் கடந்து போனேன். இந்த நேரம் வரும்பொழுதுதான் நான் எடை குறைய ஆரம்பிச்சேன். என்னுடைய தலை முடிகளை இழக்க ஆரம்பிச்சேன். சுத்தமா என்னால வேற எந்த வேலையும் செய்ய முடியாம ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் மோசமாயிட்டே இருக்கும்போது நான் மருத்துவரை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி வியாதி வந்தவங்க குணமாகிருக்காங்களான்னு சொல்லி. ஆனா மருத்துவர் சொன்னாரு, சில பேர் மட்டுமே, ஆனா நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படி. இயல்பாகவே மனுஷங்க நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருப்போம், இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி. உடனே நான் கூகுள்ல டைப் பண்ண ஆரம்பிச்சேன், இந்த வியாதி வந்தா எப்படியாக முடிவு இருக்கும்னு. ஆனா அதனுடைய ரிசல்ட் எல்லாமே இந்த விதமான மார்பக புற்றுநோய்க்கு எந்த வித சிகிச்சையும் மருந்தும் இல்லைன்னு தான் இருந்தது. இந்த பதில்களை பார்க்கும்போது நான் ரொம்பவே கவலை அடைந்தேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் கடந்து போயிட்டு இருக்கும் போது அன்றைக்கு நான் பார்க்க வேண்டிய ப்ரோக்ராம் கொஞ்சம் சீக்கிரத்துல துவங்க இருந்தது. அப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க போதகர் பேசியிருந்தார், நீங்க யாரு உங்களுக்கான பதிலை கூகுள்ல தேடி பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு பதில் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதாவது விஷயம் இருக்குமா, அது தேவனால செய்ய முடியாதது அப்படின்ற கேள்வியை கேட்டார். இந்த வார்த்தைகள் நான் கேட்கும்பொழுது அப்படியே தேவன் என்னை நோக்கி பேசுறது போல இருந்தது. அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மருத்துவர் சொல்றதோ இல்ல வேற மருத்துவர் சொல்ற வார்த்தையோ நான் எனக்குள்ளாக எடுத்துக்காம தேவனுடைய வார்த்தையின் மூலியமா என்னை பலப்படுத்த ஆரம்பிச்சேன். இதற்கு பிற்பாடுதான் என்னுடைய குணமாக்குதல் துவங்க ஆரம்பிச்சது. சிறிது நாள்லயே டாக்டர் கண்டுபிடிச்சார், சிகிச்சை மூலியமாகவே உங்களுக்குள்ளாக இருந்த கொப்பளம் எல்லாமே நீங்கிருச்சு. இந்த கடினமான சூழ்நிலை நான் கடந்து செல்லும் பொழுது ஒரு போட்டோ நான் எடுத்திருந்தேன். இந்த போட்டோல நீங்க பார்க்கிற இந்த சிரிப்பு, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் தான் அந்த முழு சிகிச்சையிலுமே எனக்குள்ளாக இருந்தது. தேவன் தாமே இந்த பலத்தையும் இந்த சமாதானத்தையும் எனக்காக கொடுத்தார். ஏன்னா எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையுமே சந்திப்பேன், இருந்தாலும் ஜெயித்து வருவேன். ஏன்னா எல்லா பகுதியிலுமே தேவன் என் கூட இருந்தார். இந்த சில நேரத்துக்கு பிற்பாடுல இருந்தே இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி துவங்க ஆரம்பித்தது. நான் முழு பலத்தோட பீடத்து மேல ஏறினேன். நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை இதுல இருந்து முழுமையா சுத்தமாக்குங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. எப்படி நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஒரு நபர் வியாதியோட? நான் தேவனிடத்துல கேட்டேன், தேவனே என்னை சுத்தமாக்குங்க, எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதா இருக்கட்டும். எனக்குள்ளாக இருந்த உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே என்னை குணப்படுத்திட்டார். அதற்கு பிற்பாடு டாக்டர் என்கிட்ட கேட்டிருந்தார், இன்னும் சில டெஸ்ட் எடுக்கணும், உங்களுடைய உடம்புல எப்படி எல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்காக. அந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிற்பாடு எல்லாத்தினுடைய ரிசல்ட்லயும் வந்தது, என்னுடைய மார்புக்குள்ளாக இனிமேலும் எந்த கொப்பளமும் இல்லை, என்னுடைய ரத்தத்திற்குள்ளாகவும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய முழு உடம்பையே பரிசோதித்து பார்த்து எந்த இடத்துலயுமே அந்த புற்றுநோய் தென்படலைன்னு சொன்னாங்க. இந்த புற்றுநோய் என்னுடைய ரத்தத்துல கலந்திருந்ததுனால மருத்துவருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது இது குணமானதுல. எனவே என்னுடைய எலும்புகளிலும் என்னுடைய லங்ஸ்லையும் அவர் செக் பண்ணியிருந்தார். முழுமையா செக் பண்ணார். தேவனுக்கு மகிமை, எதுவுமே தென்படலை. எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, என்னுடைய எலும்புலையும் சரி, என்னுடைய முழு உடம்புலையுமே சரி. இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்தையுமே டாக்டர் என்கிட்ட வந்து கொடுத்தாரு. என்கிட்ட சொன்னார், உங்களுடைய உடம்புல இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாமே நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு மகிமை, என்னுடைய தலைமுடிகள்லாம் வளர ஆரம்பிச்சது. டாக்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய தலைமுடி முன்னாடி போல இனிமேல் வளராது, அப்படியே வளர்ந்தாலும் ரொம்ப மெலிசாவும் வெள்ளை முடி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எப்படி சொன்னாங்களோ அதற்கு எதிர்மறையா எல்லாமே நடந்தது. எனவே என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தவறா நடக்கும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்களோ எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. என்னுடைய முடியை பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட நீளமா இருக்கு, அடர்த்தியா இருக்கு. என்னுடைய வியாதியை குறித்து அந்த மருத்துவர் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே தலைகீழா நடந்தது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை என்னுடைய வாழ்க்கையில செய்திருந்தார்.
இன்னைக்கு நான் முழுமையா சுஸ்தமாக்கப்பட்டிருக்கேன். எங்களுடைய திருமண வாழ்க்கை நாங்க சந்தோஷமா அனுபவிக்கிறோம். இப்பவும் எங்களுடைய ஹனிமூன் தொடர்ந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்க நியூயார்க் போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. முன்னாடி இருந்ததை பார்க்கலும் இது மிகவும் சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே தேவனுடைய செயலா இருக்கு. தேவன் தாமே அவருடைய வேலையை எங்க வாழ்க்கையில செய்தார். எங்களுக்குள்ளாக ஒற்றுமை இன்னும் பலமா இருக்கு. இந்த எல்லா கடினமான சூழ்நிலை நாங்க ஒன்னா சந்திச்சதுனால நாங்க இன்னுமே ஒற்றுமையா இருக்கோம். ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னும் அன்பை காட்டுறோம். எங்களுக்குள்ளாக இருக்க உறவு முறை, பேச்சுவார்த்தை எல்லாமே சந்தோஷமா முன்னாடி விட பலமா இருக்கு. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அவர் என்னை கீழே விட விடல. நான் கடந்து போனது எல்லாமே நடந்துச்சு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காகவும் தேவனுடைய மகிமைக்காகவும். அன்று ஜோஷியுடைய பக்கத்தில் நின்று கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியையை பார்ப்பது ஒரு சலுகை. எங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய திருமணத்தினுடைய 3 மாத காலத்திலேயே ஒரு வியாதி இருப்பதாக அவள் உடம்பிலே கண்டறியப்பட்டது. சமயம் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். கண்டிப்பா ஒரு மனைவியை உணர்ச்சி வசப்படாதிருப்பது கூடாத காரியம் இல்லையா? பரிசுத்தாவினுடைய வல்லமை இல்லாவிட்டால் கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க ஜெயிச்சிருக்க முடியாது. பரிசுத்தாவித உண்மையை எங்களை ஒன்றிணைத்தார். இந்த போரை நாங்க எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தினார். இந்த அற்புதமானது எங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்காது. எங்களுடைய சொந்த பலத்தினால் நிச்சயமா இல்லை. எல்லாமே பரிசுத்தாவிடம் தான் வருது. எல்லாம் அவரிடத்துல இருந்து தான் வருது. பரிசுத்தாவினுடைய வழிகாட்டுதல் இல்லாம, பீடம் இல்லாம இன்னைக்கு நான் உயிரோட வாழ்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்னை மீண்டுமாக உயிர் தழ வைத்தார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் எங்களுடைய புது பிளாட்டை நாங்க வாங்கணும் தேவனுடைய கணத்திற்காக. இந்த ஊரடங்கு நாட்களிலும் சரி தேவன் எங்களை ஒரு பொழுதும் கீழே விடல. அதற்கு பிற்பாடு கூட நாங்க வேற இடத்துக்கு போயிருந்தோம் எங்களுடைய ஹனிமூனுக்காக. ஆனா இது எதுவுமே ஒப்பிடப்பட முடியாது பரிசுத்தாவிக்கு முன்பாக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. சரியாக மக்களே, எத்தனை பேர் பொறாமை நிமித்தம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில கூட பிரச்சனை சந்திக்கிறவரா இருக்கீங்க? உங்களுடைய கணவரை பார்த்து மக்கள் இந்த இடத்துல பொறாமப்படுறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கணவரை போல அவர்களும் கணவர் இந்த இடத்தில் எனக்கும் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. மிக நிச்சயமாய் அவர்களுக்கு வேறொரு கணவர் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள உங்களுடைய கணவரை போல இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய கணவரே எனக்கு இந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறதா தவறு. சரியா இல்லைங்களா? எத்தனை நபர்கள் அல்லது நீங்க ஒருவாறாக இந்த இடத்துக்கு இருக்கலாம், உங்களுடைய திருமணத்தை இழந்தவராய் அல்லது இழந்து கொண்டிருக்கிறவராய் இந்த பொறாமையினுடைய ஆவியினாலே, செய்வனின் ஆவியினாலே, சாபத்தினுடைய ஆவியினாலே. இந்த சாட்சியில் நீங்க பார்த்தது போல இந்த நபர் திருமணத்தின் தொடக்கத்திலேயே தெரிந்து கொண்டாங்க இவங்க விவாகரத்தை பெற்றுக்கொள்ள போகிற சூழலை வந்திருக்கிறார்கள். இது எப்படியானது? இது எவ்வளவு வலிக்கக்கூடியது? யோசித்து பாருங்க மக்களை. நீங்க யார் உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறீர்களோ, நம்முடைய ஆலயத்திலே உங்களுடைய திருமணங்களுக்காக இலவச ஆலோசனைகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய திருமணம் உடைக்கப்படுறதுக்கோ அல்லது விவாகரத்து பெறுவதற்கோ அல்ல. தேவன் திருமணத்தை ஆசீர்வதித்து அங்கீகரிக்கிறார். அது திருமண நிமித்தம் தேவன் நாம மகிமைப்படும்படியாக. எனவே நீங்க தவறான முடிவுகளை, தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக தேவனுக்கு அனுமதி கொடுங்க. நீங்க இந்த ஆலயத்துக்கு வரவேற்கப்படுகிறீங்க. இலவசமான ஆலோசனைகளை உங்களுடைய திருமணத்திற்கு இந்த பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க இந்த வழிகளை உண்டாக்குங்க. தேவன் உங்களுக்கு இந்த உதவி செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. குடும்பங்களை இந்த அழிப்பது பிசாசுடைய வேலை. அதுதான் பல மக்களுடைய வாழ்க்கையில் அவன் செய்து கொண்டிருக்கிறார். உறவுகளை இந்த பிரிப்பது, மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடினங்களை, பிரச்சனைகளை திணிப்பது, அதுதான் பிசாசுடைய வேலை. ஆனா தேவனுடைய வேலையானது பிசாசுடைய கிரியைகளை அழைத்து போடும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசுடைய நோக்கம் பிசாசுடைய வேலை அழைப்பது. பல மக்களுக்கு தேவன் அதை செய்து கொண்டிருப்பது போல இது நேரம் உங்களுக்கு இந்த அவர் செய்ய தயாரா இருக்கார். இந்த விசுவாசனை இன்னொரு சாட்சி இந்த பார்க்க முடியும். நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த சாட்சியில இந்த முழு குடும்பமும் பிரச்சனைக்குரியவர்களா இடத்தில் இருந்தார்கள். பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் தவறான வழிகள், கணவன் நிமித்தமா இந்த இடத்துல மனைவி நிமித்தமா இந்த இடத்துல குடும்பம் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா தேவன் தலையிட்ட பொழுதும், தேவன் இந்த இடத்துல நுழைந்த பொழுது இந்த சூழ்நிலை எப்படியாக இந்த இடத்துல மாறியது, இந்த குடும்பம் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டது நீங்களே பாருங்கள். என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதா இருந்தது. பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும்
சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன். வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார். நானும் ஆணாக இருக்க நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும். அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிப்பேன். நான் புகையானது குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம். குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம், உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறத அவளும் பார்ப்பா. அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா. பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போனோம், நானும் என் கணவரும். நாங்கள் அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு. அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். அங்கே போக முடிவெடுத்தேன். முதல்ல நான் எனக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன். என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன். அந்த சட்டையை பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினச்சேன்.
என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுது போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு, 4 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளர் கிட்ட சொல்லும், ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன், அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ ஒரு ஆணா இல்ல, கோபப்படுறதை நிறுத்திட்டா, சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்றதுனால நான் ஒரு படி எடுத்து வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யு பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்திலோ என்னுடைய அப்பாவிடத்திலோ அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல. அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு. அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காருன்னு. என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்க இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்க வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்தில் இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணையிலதான் இருக்கிறோம். நாங்க வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களை கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளிவரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம், ஒரு துணையராக. எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கிறேன். என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். இந்த வார்த்தையை நான் பல முறை இதத்தில் பயன்படுத்துவதற்கான காரணம் இது உறுதிப்படுத்த தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். எனவேதான் கவலைகளை நிறுத்துங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடினங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய பள்ளிகள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க யார் மன அழுத்தத்தோடு, தவிப்போடு, பாரங்களோடு, குழப்பங்களோடு இந்த இருக்கீங்களோ, தேவனுடைய வல்லமையை பார்ப்பதற்கான வாய்ப்பா இந்த இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய முதல் மணி நேரங்களில் நீங்க தேவன கைதத்தில் கொடுக்கும் பொழுது, இன்னொரு வார்த்தையிலே தேவனோடு உங்களுடைய நாளை இதத்தை நீங்கள் தொடங்குவீர்களே, ஆனால் அந்த நாள் எப்படியானதா இதத்திற்கு இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலை எப்படியானதா இதத்தில் இருக்கும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்கள் இந்த செய்கிறவராய் அவர் தன் திட்டத்தை உங்களுக்கு இந்த வெளிப்படுத்துவார். ஆமாக்களை தேவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். அனுமதி கொடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் நம்முடைய ஆலயத்தில் இதத்தில் இணைந்திருக்கலாம். தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற அவருடைய சர்வ வல்லமையான வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய தீங்கு நாட்களில் நீங்க இதத்தில் ஜெயிக்க முடியும். உங்களுடைய தீங்கு நாட்கள் உங்களை இந்த அழிக்க அனுமதிக்காதீங்க. மாறாக உங்களுடைய தீங்கு நாட்களை ஜெயிக்கக்கூடியவராய், உங்களுடைய சூழ்நிலைகளை இந்த மாற்றக்கூடியவராய் விசுவாசத்திலே எங்களோடு இந்த ஒன்றிணைய எங்கள் மக்களே. இந்த நேரம் கூட தொலைபேசி எண்களில் நீங்கள் இதை தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நீங்க தித்துல விரும்புறீங்களா, நான் உங்களோட தித்துல பேச முடியாது. உங்களுக்காக ஜெபத்தை, உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாம் ஒன்று சேர்ந்து போராட
நீங்க இந்த இடத்துல விரும்புறீங்களா? தெரியப்படுத்துங்க. நான் உங்களோட இந்த தொடர்பு கொள்கிறேன். ஒருவேளை நீங்க இந்த சொல்றீங்க, பாஸ்டர் எங்களுடைய வீடுகளுக்கு நீங்க இந்த தடவை ஜெபிக்க முடியுமா? மிக நிச்சயமாய் தேவன் திறக்கிற வாசலை யாரால் இந்த இடத்துல போட்ட முடியும்? நீங்கள் எந்த இடத்தை சார்ந்தவராய் இந்த இடத்தில் இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்கன்னா தெரியப்படுத்துங்கள் மக்களே. தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய தயாராக இந்த இடத்தில் இருக்கிறார். ஆம், மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய தீங்கு நாட்களை ஜெயிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அவருடைய பதிலை உங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாக்குவார். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த முடிவிலே தீங்கு நாட்களை நீங்க ஜெயிப்பதற்கு என்ன செயல் இந்த இடத்துல செய்யணும், எப்படியாக தேவனை சார்ந்திருக்கணும், இந்த வீடியோவோடு நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் இதே விசுவாசத்தின் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சென்று வாருங்கள் மக்களே. தீங்கு நாட்களை நீங்கள் எவ்வாறு சகிப்பீர்கள்? ஏராளமான உபத்திரவங்கள் மற்றும் துன்புறுத்தல்களின் மத்தியிலே நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பீர்கள்? நாட்கள் செல்லுகிற தருணம் எப்படி நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள்? எல்லாம் நன்றாக இருக்கும் சமயம் விசுவாசிப்பது என்பது எளிமை. புயலானது அடங்காத ஒரு தருணமாயிருக்கும் சூழ்நிலையில் ஆத்துமாவினுடைய வலி குறையாதிருக்கிற அந்த நேரம் எப்படி? நீங்கள் உங்களை கேட்டிருக்கலாம், எப்படி நான் சமாளிப்பேன்? மிக சரியாய் இதான் நீங்கள் கண்டடைய போவது. இப்போது நீங்கள் செய்யாத ஒன்றிற்காக தண்டிக்கப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். காட்டிக் கொடுத்தலின் வலியை தாங்குவது, துன்புறுத்தப்படுவது, உங்களை குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக வெளியரங்கமான கோலமாய் நிர்வாணத்தில் நிற்க வைக்கப்படுவது, மனுஷ வேதனையினுடைய உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தையும் வேதனையும் இயேசு எப்படி சகித்தார்? இங்கேதான் எல்லாமே துவங்கியது. எதுவுமே சாத்தியமாக இருக்காத ஒரு பிதாவினுடைய முத்திரையை ராமர் போயிருந்தார். பரிசுத்த ஆவி. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரை. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக மாற ஆண்டவராக இயேசு அபிஷேகிக்கப்பட வேண்டியிருந்தது. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இந்த பூமியில் அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாய் அவர் எதையுமே சகித்திருக்க முடியாது. அவரும் கூட போது கற்பனை செய்து பாருங்கள், தேவகுமாரனை பரிசுத்த ஆவி பெற வேண்டியிருந்தால் நாம் எப்படி சாதாரண மனுஷர்கள், உண்மையிலே மனுஷர்கள் பரிசுத்த ஆவி பெறுவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதிருக்கிறார்கள். அல்லது அவர்கள் சாதாரணமாய் அவரை புறக்கணித்து கொண்டிருக்கலாம். தாவி சாதாரண பாகம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சூரியல் மாற்றி வைக்கப்பட்ட ஒரு படம் அல்லது ஒரு காதணி. நீங்கள் அவரை பெறாவிட்டாலும் கூட அதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அழிவிலே குழப்பத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்னவோ அதனுடைய வெளிப்பாடுதான் இது. வாழ்க்கை பிரயாணத்திலே பரிசுத்தாவி பெற்றிருப்பது என்பது ஒரு தேர்வு அல்ல, மாறாக அத்தியாவசியமான ஒன்று. நுரையீரலுக்கு எப்படி ஆக்சிஜன் தேவையோ ஆத்துமாவிற்கு கர்த்தருடைய ஆவி தேவை. உலகத்தை ஜெயிக்க இதுதான் உங்களிடத்திலே குறையாக இருக்கிறது. கடினமான தருணங்கள் வரும். அப்போது மக்கள் உங்களுக்கு தங்கள் முதுகை காண்பிப்பார்கள். அந்த தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் தனிமையிலே இல்லை என்பதை. இந்த போராட்டங்கள் எல்லாம் உங்களை வெறும் பலமாக்கியது என்பதை காண்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதிக அற்புதமான சக்தியை பெற்றுக்கொள்வீர்கள். அவரை பெற்றவர்கள் யாரோ அவர்கள் உண்மையிலே பலப்படுத்தப்பட்டிருப்பார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பெந்தகோஸ்தே நாளன்று பயம் மிகுந்த கோழைத்தனமான சீஷர்களை துணிச்சலான பயமில்லாத அப்போஸ்தலர்களாக மாற்றினார். இவர்கள் என்னுடைய வார்த்தைக்காக தாங்கள் கொண்டிருந்த அன்பிற்காக தங்கள் வாழ்க்கையை பணைய வைக்கவும் தயாராக இருந்தார்கள். மைதானத்திலே சிங்கங்கள், பசியுள்ள சிங்கங்களுக்கு முன்பாக நிற்கும் போதும் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. அல்லது உயிரோடு எரிக்கப்பட போகிற சூழ்நிலைக்கு முன்பாகவும். காரணம், தங்களுக்கு முன்பாய் காத்திருந்த மகிமையை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவர்தான் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார்.
உங்களை இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் மாற்றி மத்தியிலே நிலைத்து நிற்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரும்படி, மேலும் சொல்லப்பட்ட எல்லாம் முடிந்த பிற்பாடு உங்கள் சொந்த ஆத்மாவின் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி நிலையை நீங்கள் அடைய முடியும். பரிசுத்த ஆவிதான் எவரையும் விட எதையும் விட இவ்வுலகத்தில் உங்களுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் உணரும் பொழுது அவர்தான் மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். மீதி உள்ளது வெறும் மீதம் மட்டுமே.